அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவராய் எங்களோடு கூட இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே, எங்களை நீதிமான் ஆக்கி எங்களை நிலைத்திருக்கும்படியாய் செய்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யாக்கோபு 4வது அதிகாரம் 11வது வசனம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவானானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். சகோதரனுக்கு விரோதமா பேசக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த குற்றப்படுத்துறத குறிச்சு வெளிப்படுத்தல் 12:10 என்ன சொல்லியிருக்குன்னா, பிசாசு இரவும் பகலும் 12:10 இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது பிசாசோட குணங்கள்ல ஒன்று அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி ரோமர் 2:1 நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்தும் போது அதே நம்ம செய்யறதுனால நம்ம சொன்ன வார்த்தையை நம்மளை குற்றவாளி என்று தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம குற்றப்படுத்தினோம்னா நியாய பிரமாணத்தை நம்ம குற்றப்படுத்துறவங்களா இருப்போம். நியாய பிரமாணத்தின்படி நம்ம செய்யாம அதுக்கு நம்மளே அதுக்கு நம்ம ஜட்ஜா மாறிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளே இவன் குற்றவாளி, நம்மளே தீர்ப்பு செய்கிறவங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே. நியாய பிரமாணம் கொடுக்கிறது ஒருத்தர் தான், அவர் தான் தேவன். அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். ஒருத்தனை ரட்சிக்கிறதும் அவரால முடியும், அழிக்கிறதும் அவரால முடியும். மற்றவனை குற்றப்படுத்துறதற்கு நீ யார்? அப்ப மற்றவங்களை நம்ம குற்றவாளின்னு சொல்லிட்டு தீர்ப்பு செய்ய கூடாது. அது தேவன் தான் தீர்ப்பு செய்கிறவர். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். இப்ப ஒரு பிசினஸ் மேன் ஒரு திட்டம் போடுறான். இன்னைக்கு அல்லது நாளைக்கு டைமை சொல்றான், எந்த இடத்துக்கு போறோம் அப்படின்றத சொல்றான். அங்க தங்கி 1 வருஷம் தங்கி அந்த காலம் எவ்வளவு நாள் அங்க தங்க போறோம், எல்லாம் வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் எல்லாம் நீ பிளான் பண்றான். அவனே தன்னுடைய ஞானத்தை வச்சு தன்னுடைய பிசினஸ்க்கான நேரம், இடம், காலம், என்ன செய்ய போறோம் எல்லாத்தையும் திட்டமிடுறான். அப்படி திட்டமிடுறான். அவனை பார்த்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது யாருக்கும் தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? உன்னோட வாழ்க்கை, நீ உயிர் வாழ்றது எவ்வளவு நாளைக்கு அப்படின்றது உனக்கு தெரியாது. கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. நம்ம இந்த உலக வாழ்க்கை புகையை போன்றது. கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் அது எங்க போச்சுன்னே தெரியாது. அது மாதிரி நம்ம வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலம்தான், குறுகிய நாட்கள் தான் இந்த உலகத்துல வாழ போறோம், அப்புறம் இல்லாம போயிடும். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால்
நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அதனால நம்ம திட்டமிடும்போது கர்த்தரை முன் வைத்து ஆண்டவரோட சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம திட்டமிடணும். ஆண்டவருக்கு சித்தமானால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லணும். இது அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 21ல கூட பவுல் தன்னுடைய ஊழியத்து காரியங்களை பத்தி பேசும்போது சொல்லுகிறாரு, வருகிற பண்டிகையில் எப்படியாயிலும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு, எபேசுவை விட்டு புறப்படும் போது அவர் இப்படி பேசுறாரு, தேவனுக்கு சித்தமானால் நாங்க திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஊழிய பயணத்தை எல்லாம் கர்த்தரோட சித்தத்தின்படி செயல்பட்டாரு. அதையே பேசுறார். 1 கொரிந்தியர் 16:7 அதுல பார்த்தோம்னா, இப்பொழுது வழி பயணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன், கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் சில காலம் தங்கி இருக்கலாம் என்று நம்புகிறேன். இங்கேயும் அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உத்தரவு கொடுத்தா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத இந்த பகுதியில பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்கு சித்தமானால் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம கற்றுக்கொள்ளணும். தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதைத்தான் நிறைவேற்றணும். நம்மளுடைய சொந்த ஞானம், நம்மளோட பலன், நம்மளோட திறமை இதை சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது. இது உலக ஞானம். ஆனா தேவனுடைய ஞானம் எதுனா, அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நம்ம முழுவதுமா அவரை சார்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவங்களா இருக்கணும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுதல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. உங்கள் வீம்புகளில், எங்களால முடியும், நாங்க இதை செஞ்சிருவோம் அப்படின்னு பெருமை பாராட்டாத, மேன்மை பாராட்டாத. அப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுதல் பொல்லாங்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும், எது நல்லது, அது இது செய்கிறது நல்லது அப்படின்றத தெரிஞ்ச பிறகு அதை செய்யாம இருந்தாலும் அது பாவம்தான். தீமையான காரியத்தை செய்யும் போது பாவம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நன்மைன்றத தெரிஞ்ச பிறகு அதை நம்ம செய்யாம இருந்தா அதுவும் என்னதான் பாவம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, மற்றவங்களை குற்றவாளி என்று தீர்க்க கூடாது. அதை தீர்ப்பு செய்கிறது கர்த்தர் தான். அவர் தான் ரட்சிக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் வல்லமை அவருடைய கரத்துல இருக்கு. அவர் நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் இருக்கு. அந்த நாள்ல நமக்கு எல்லாம் நியாயம் தீர்க்கப்பட போறோம். அதனால அதற்கு முன்பாக நம்ம யாரையும் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. வியாபாரத்துக்கு போறவன் நான் இந்த ஒரு பெரிய திட்டம் போறனா, தன்னுடைய சொந்த ஞானத்தை வச்சு இந்த பட்டணத்துக்கு போவேன், 1 வருஷம் தங்கி இருந்து வியாபாரம் பண்ணி சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னே உனக்கு தெரியாது, உன் வாழ்நாள் புகையை போன்றது. அதனால கர்த்தருக்கு சித்தமானால் நான் உயிரோடு இருந்தா இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம சுய பலனை வச்சு ஞானத்தை வச்சு திட்டம் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பலத்தை மேன்மை பாராட்டுனா அது பொல்லாங்குள்ளது, தீமையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நன்மையானது எதுன்றத தெரிஞ்சு அதை செய்யாம இருந்தோம்னா அதுவும் பாவமாயிரும். அதனால நன்மையானதை அறிந்த நம்ம நன்மை செய்கிறவர்களா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, மற்றவர்களை குற்றவாளின்னு சொல்லுகிற ஆண்டவரே, அந்த ஆண்டவரே குணத்தை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. ஆண்டவரே, இந்த தீமையான காரியம் எங்களிடத்துல காணப்படக்கூடாது. ஆண்டவரே, தேவ சித்தத்துக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே, நீங்க எங்களை நடத்தும்படியா உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்மையானது எது என்று அறிந்து நாங்க அதை செய்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வேத வசனத்தின்படி வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.